ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா. அந்த ராமன் உங்களை காக்கட்டும். எல்லாம் கடவுளின் செயல் என்று அறிந்தால் உனக்கு நிச்சயமாக துன்பமே வராது. ஏன் தெரியுமா? எல்லாம் கடவுளின் செயல் என்று நீ உன்னுடைய மனதிற்குள் விதைக்கும் பொழுது அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு விதை மிக பெரிய மரமாகி உன்னுடைய மனது முழுவதும் படர்ந்து விடுகிறது. எனவே உன்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அதை தானாக ஏற்றுக்கொண்டு சாதாரணமாக உன்னுடைய மனம் எப்பொழுதும் போல் அமைதியாக செயலாற்ற துவங்கும். நீ செய்த புண்ணியத்தால் உனக்கு மனித பிறவி கிடைத்துள்ளது. அதை நீ மிக சரியாக பயன்படுத்த வேண்டும். சிலர் தான் எதற்கு பிறந்தோம், எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தோம் என்று மறந்துவிட்டு சில மாய ஆசைகளின் பின்னால் சுற்றி திரிகின்றனர்கள். அவர்களுக்கு எது வாழ்க்கை, எது மாயை என்று கூட தெரியாமல் சிலர் சில விஷயங்களில் அதற்கு அடிமையாகி விடுகிறார்கள். அதனால் போன பிறவியில் நீங்கள் செய்த நல்லதற்காகவே இந்த மனித பிறவி எடுத்துள்ளீர்கள். முடிந்த அளவிற்கு யார் யாருக்கெல்லாம் உதவ முடியுமோ அவர்களுக்கு எல்லாம் உதவி செய்ய தொடங்குங்கள். எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் நல்லது செய்த தொடங்கினால் உங்களுடைய கர்மாக்கள் மிகச் சரியான வழியில் பரிந்துரைக்கப்பட்டு குறைக்கப்படும். உண்மையை மட்டுமே பேசு. உனது வார்த்தைக்கு மிக பெரிய மதிப்பு கூடும். உண்மைக்கு இருக்கக்கூடிய சக்தி என்பது மிக பெரிய சக்தி. அது எந்த ஒரு பொருளாலோ அல்லது செயலாலோ கொடுக்க முடியாத அளவிற்கு மிக பெரிய சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். நீ சிலருக்கு உண்மையாக இருப்பதனால் மட்டும்தான் அந்த உறவு நீடிக்கின்றது. இதுவே நீ எல்லோரிடத்திலும் உண்மையாக இருந்தால் சற்று கடினம்தான். ஆனால் உனக்கு அதனுடைய பலன் என்பது மிக பெரியது. உன்னுடைய வார்த்தைகளுக்கு 1க்கு 1000 மடங்காக மதிப்பு என்பது கூடும். இதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்று என்ன தெரியுமா? சாய்பாபா தன்னுடைய பக்தர்களிடம் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்தவர், நான் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டேன், இதனால் திருடுகிறேன், பொய் சொல்கிறேன், இதில் ஏதாவது ஒரு பழக்கத்தை விடலாம் என நினைக்கிறேன், இதில் எதை முதலில் விடலாம் என கேட்டார். பொய் பேசுவதை விட்டுவிடு என்றார். இதை கேட்டவர், இது எளிமையான விஷயம்தானே என மகிழ்ச்சியுடன் கிளம்பினார். அன்று இரவே குடிக்கும் எண்ணமும் வந்தது. ஆனால் குடித்துவிட்டு பொய் சொல்ல முடியாதே என பயந்தார். தவறு செய்தால்தானே பொய் சொல்ல நேரிடும், இல்லாவிட்டால் உண்மை பேசலாமே என எண்ணி தூங்கிவிட்டார். இதில் உனக்கு என்ன புரிகிறது? பொய்தான் பாவங்கள் அனைத்திற்கும் ஆணி வேராக உள்ளது. அதை தவிர்த்தாலே வாழ்க்கை சுபமாகும், சுபிக்ஷமடையும். இந்த உண்மை தெரியாமல் யார் யாரோ ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் விட்டுவிட்டு அடிப்படையான ஒரு விஷயம், உன்னுடைய வாயில் இருந்து வரும் சொற்கள் எல்லாம் உண்மையாக மட்டுமே இருக்க வேண்டும். இதை மிகச் சரியாக பின்பற்றினாலே போதும்.
ஜாதி, மதம், நாடு என யாரையும் பிரித்து பார்க்காதே. எல்லாம் சமம்தான் என்று உன்னுடைய மனதார நம்பு. அன்பு, இரக்கத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்தால் கடவுள் உனக்கு அருள் புரிவார். எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் அன்பு என்பதை நீ பொழிய வேண்டும். இரக்கம் என்பதை சற்று காட்ட வேண்டும். ஏன் தெரியுமா? இரக்கத்தினால்தான் அன்பு பிறக்கும். அன்பு காட்டினால் மட்டுமே உனக்கான விஷயங்கள் மிக எளிமையாகவும் வேகமாகவும் உன்னுடன் வந்து சேரும். ஒரு உயிருக்கு இரக்கம் காட்டினால் நாளை ஏதாவது ஒரு விதத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலையில் அது உனக்கு திரும்ப கிடைக்கும். ஆனால் இந்த பலனை எண்ணி நீ செய்வது மிகவும் தவறு. நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை நல்ல வழியில் அன்புடனும் இரக்கத்துடனும் நீ செய்ய தொடங்கு. உன்னுடைய உடம்பிற்குள் 2 மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒன்று மூளை, ஒன்று மனது. அதனால் இதில் மூளை சொல்வதையும் மனது சொல்வதையும் ஒன்றாக பிணைப்பாக கொண்டு அதை உன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றினால் மிக பெரிய விஷயம் உனக்கு நடக்கும். மனம், வாக்கு, செயல் ஆகிய 3ம் இணைந்த நிலையில் நீ கடவுளை வழிபடு. எப்போதும் பொது நோக்கத்துடன் மட்டுமே நீ செயல்படு. நல்லதை பேசி உன்னுடைய புண்ணியத்தை நீயே தேடிக்கொள்ளலாம். ஏனென்றால் கெட்டதை பேசுவதன் மூலம் உன்னுடைய மனதிற்குள் ஏதோ ஒரு வழியில் நஞ்சு புகுந்து கொள்கிறது. இந்த நஞ்சு மற்றவர்களுக்கும் பரவுகிறது. அதனால் நல்லதை மட்டுமே நினைத்துக்கொள். நல்லதை மட்டுமே பேசத் தொடங்கு. பிறர் பொருளுக்கு ஆசைப்பட்டு பொய் சொல்லாதே. எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும் என கடவுளிடம் வேண்டிக்கொள். பசியால் துன்பப்படும் உயிர்களுக்கு உணவு கொடு. இதுவே தர்மத்தில் தலையாய தர்மமாகும். பணம் மட்டுமே வாழ்க்கை என நினைக்கும் நபர்களுடன் நீ நட்பு கொள்ளாதே. ஏனென்றால் அவர்களுடைய கர்மா வேறு, உன்னுடைய கர்மா என்பது வேறு. இதை பொருந்து போகச் சொன்னால் நீயும் அவர்களுடன் சேர்ந்து கெட்டு அழிந்து விடுவாய். கடவுள் மீது பக்தி செலுத்தி கொண்டே இரு. துன்பத்தில் இருந்து நீ விடுதலை பெறுவாய். பிறர் துன்பம் கண்டு மகிழ்வது பெரும் பாவம். பிறர் இன்பம் கண்டு மகிழ்வது பெரும் புண்ணியம். நல்லதோ கெட்டதோ உனக்குரிய வினை பயனை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். பணியில் மட்டுமே கவனம் செலுத்து. ஆனால் ஆழ் மனம் கடவுளை சிந்திக்கட்டும். யாரிடமும் சண்டையோ வாக்குவாதமோ இடாதே. உன்னை விமர்சிக்கும் இடத்தை விட்டு விலகி சென்று விடு. முடிந்தால் அந்த இடத்தை விட்டே விலகி சென்று விடு. யாருக்காகவும் எந்த ஒரு இடத்திலும் சண்டை சச்சரவுகளில் உன்னை நீ ஈடுபடுத்தி கொண்டால் நஷ்டம் அவர்களுக்கு இருக்கோ இல்லையோ உனக்கு நிச்சயமாக நஷ்டம்தான். எப்படி தெரியுமா? உன்னை ஒருவர்கள் தேவையில்லாமல் கீழ்த்தனமாக விமர்சிக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நேரம் அதிகமாக இருக்கிறது. அதனால் அவர்கள் அந்த நேரத்தை தேவையில்லாத நிறைய விஷயங்களுக்கு செயல்படுத்துகிறார்கள். ஆனால் நீ இந்த துவாரகமாயின் குழந்தை, உன்னுடைய நேரத்தை தேவையில்லாமல் வீணடிப்பது போன்று ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் அந்த இடத்தை விட்டு உடனே விலகி நீ தெளிந்து உன்னுடைய கடமைகளை நீ செய்ய தொடங்கு. மனிதர்களுக்குள் ஏற்றத்தாழ்வு இருக்க காரணம் அவரவர் செய்த பாவ புண்ணியங்களே. இன்ப துன்பம் மாறி மாறி வரும். ஆனால் யாருக்கும் எதுவும் நிலைத்திருப்பது இல்லை. இன்று இந்த மனிதன் இப்படி இருக்கிறான் என்றால் நாளை இதே மனிதன் இதே இடத்தில் இதே செல்வாக்குத்துடன் இருப்பார்கள் என்பது என்ன நிச்சயம்? நிச்சயமாக கிடையாது. போலி கௌரவத்தால் உன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கியது எல்லாம் போதும். இதற்கு மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் வீணடிக்க தொடங்கினால் எதிர்காலத்தில் நீ நினைத்து பார்ப்பாய் நிச்சயமாக இத்தனை விஷயங்களை நாம் வீணடித்து விட்டோமே என்று. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் சரி, பெருந்தன்மையுடன் பிறருக்கு உதவு. நெருக்கடி நேரத்திலும் நீ விவேகமாக இரு. உன்னுடைய மனம் ஏதேதோ வழியில் சென்று சஞ்சலமடைய உன்னை கீழே தள்ள பார்க்கும். ஆனால் சஞ்சலமடையாமல் உன்னுடைய விவேகத்திற்கு நீ முழுமையாக உன்னை அர்ப்பணித்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ செயல்புரிய வேண்டும். பணம் இல்லாமல் வாழ முடியாது. அதே சமயம்
கஞ்சனாக இருக்காதே. யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயம் உன் மூலமாக ஒரு உதவியாக செல்லட்டுமே. யார் வேண்டாம் என்கிறார்கள்? நேர்மையான வழியில் கிடைக்கும் பணத்தை வைத்து நீ இந்த உலகத்திற்கே தர்மம் செய்யலாம். தாராளமாக நீ தர்மத்தில் உன்னுடைய பங்கு இருக்க வேண்டும். உணவிலும் உடையிலும் மிக எளிமையாக இரு. நேர்மையான வழியில் கிடைக்கும் பணத்தை வைத்து தர்மம் செய். எதிராளி 10 வார்த்தை பேசினால் பதிலுக்கு 1 வார்த்தை பேசு. பெற்றோரின் அன்புக்கு இணையில்லை, கடவுளின் அன்பும் அது போலவே. அதனால் இதையெல்லாம் உன்னுடைய மனதில் வைத்துக்கொண்டு உன்னுடைய அன்றாட நாட்களை மிக பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ பயன் பெறுவாயாக. இப்படிக்கு ஓன் சாயப்பா. அல்லாஹ் மாலிக். அந்த ராமன் உங்களை காக்கட்டும். சில நேரங்களில் நீ சில தவறுகளை செய்கிறாய். அந்த தவறுகளுக்கு காரணம் உன்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை மட்டும்தான். யாராவது வேணும் என்றே தவறு செய்வார்களா என்ன? அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏதேதோ விஷயங்கள் நடந்து விடுகிறது. பிறகு அதை நினைத்து நீயும் வருந்துகிறாய். வாழ்க்கையில் நீங்கள் பேசும் செய்யும் காரியங்களை கவனமாக செய்ய வேண்டும். நீ ஒன்று நினைத்திருப்பாய், ஆனால் அதை புரிந்தவர்கள் அதே கோணத்தில் அதே மாதிரிதான் புரிந்து கொண்டிருப்பார்கள் என்பது இல்லை. என்றைக்கும் பேசுவதற்கு முன்னர் கவனமாக யோசித்து பேசு. அந்த வார்த்தைகளின் கணக்கு உன் வாழ்க்கையின் கணக்கில் இரண்டாய் ஏற்படும் சூழல் உருவாகும். சொற்களுக்கு நீதான் பொறுப்பு. ஒரு முறை கூறிவிட்டால் அதை மாற்ற முடியாது. அதனால் பேசும்போது கவனமாக பேசு. வாழ்க்கையின் இறப்பு ஒன்றும் முடிவு என்று உன்னுடைய முடிவு இருக்கக்கூடாது. அதனால் சில காரியங்கள் தேவையில்லாமல் நடப்பதை நிறுத்திவிடு. உன்னை சுற்றி 1000 துர்நாற்றங்கள் வீசலாம், ஆனால் அதை சகித்து போக சொல்லவில்லை. அதை எதிர்த்து உன்னால் மூச்சை நேராக சுவாசிக்க முடியும். வாழ்க்கையில்தான் லட்சியங்களுக்கும் பாதைகளுக்கும் தவிர லட்சியங்கள் பாதைகள் வாழ்க்கையாகாது. வாழ்வதற்கான தேடல்தான் இந்த குறிக்கோள், ஓட்டம் எல்லாம். இதைதான் வாழ்க்கை என்றே என் பிள்ளைகள் நீ எண்ணுகிறார்களே. ஆத்மாவை காயப்படுத்தும் எந்த உரிமையும் மற்றொரு ஆத்மாவிற்கு இவ்வுலகில் கொடுக்கப்படவில்லை. அப்படி இருக்கையில் உன் ஆத்மாவை காயப்படுவதற்கு காரணமாக அனைத்தையும் நான் எப்படி பந்தாடுகிறேன் என்று பார். இனிமேலாவது எல்லாவற்றையும் நிதானமாக யோசித்து முடிவு செய். பிறப்பதற்கு உன் அனுமதியை கேட்டு நான் உன்னை பிறக்கச் செய்யவில்லை. இறப்பு என்பது அப்படிதான். நீயாக எதையும் எந்த முடிவிற்கும் வராது. தாமதமானாலும் கால நியதியை கொடுக்கும். அன்று உன்னை தாழ்வு பெற செய்தவர்கள் உன் உயர்நிலையை நிமிர்ந்து பார்க்க கூட முடியாத நிலையில் இருப்பார்கள். எல்லாம் நன்மைக்கே. விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை நான் தொடங்க போகிறேன். நீ கவலைப்பட வேண்டாம். எல்லா உயிர்களிடத்தும் நீ அன்பை செலுத்து. ஏன் தெரியுமா? உன்னுடைய அன்பிற்காக ஏங்கி நிற்கும் ஏகப்பட்ட உயிர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. உன்னுடைய ஒரே ஒரு அன்பிற்காக மட்டுமே அது ஏங்குகிறது. யாராக இருந்தாலும் பரவாயில்லை. தயவு தர்ஷனை அவர்களுக்கும் பார். ஏன் தெரியுமா? ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏதோ ஒரு பிறவியில் நிச்சயமாக அந்த ஒரு உயிரினம் உனக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்திருக்கும். அதனால் அதை மனதில் நினைத்து கொண்டு யாரையும் கீழே தள்ளாதே. உங்கள் பொறுப்பை முழுமையாக என்னிடம் ஒப்படைத்துவிட்டு அமைதியாக இருங்கள். மேலும் உங்கள் கடமையையும் விடாமுயற்சியுடனும்
தன்னம்பிக்கையுடனும் உத்வேகத்துடனும் செய்வீராக. இப்படி செய்வதனால் உங்களுடைய வெற்றி நிச்சயம் என்பதை நீங்கள் உணர முடியும். உனது துயரங்கள், வியாதிகள் எல்லாம் முடிய போகிறது. எவ்வளவு பெரிய கதவாக இருந்தாலும் பூட்டு சிறியதுதான். எவ்வளவு பெரிய வீடாக இருந்தாலும் கதவு சிறியதுதான். எவ்வளவு பெரிய பூட்டாக இருந்தாலும் சாவி சிறியதுதான். இவ்வளவு சிறிய சாவியை வைத்து அவ்வளவு பெரிய வீட்டை திறந்து செல்கிறோம். வாழ்க்கையும் இதே மாதிரிதான். நமக்கு வரும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதன் தீர்வுக்கு ஒரு சிறிய மாற்றமோ சிறிய தீர்மானமோ போதும். அதுவே அத்தனை பிரச்சனையையும் தீர்க்கும் சாவியாக அமைந்துவிடும். சாவி இல்லாத பூட்டை மனிதன் உருவாக்குவதில்லை. தீர்வு இல்லாத பிரச்சனைகளை இறைவன் அனுமதிப்பதில்லை. எந்த சூழ்நிலையிலும் இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருங்கள். அவன்தான் இறைவன். பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் உணவு வழங்குகின்றார். உலகில் மனிதனாய் பிறந்திட்ட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள். இறைவன் சிலரை வறுமையால் சோதிக்கின்றார், இன்னும் சிலரை நோய் நொடிகளால் சோதிக்கின்றார், இன்னும் சிலரை கடன் தொல்லைகளால் சோதிக்கின்றார். ஆக ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான சோதனைகளை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நமக்கு மட்டும்தான் இவ்வளவு சோதனைகள் என்று. கொஞ்சம் திரும்பி பார்த்தால் புரிய வரும், மற்ற மனிதர்களுக்கு நம்மை போன்றோ நம்மை விட அதிகமாகவோ சோதனைக்குள்ளாக்கப்படுகிறார்கள் என்று. இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். நீங்கள் உங்களது குடும்பத்துடன் ஒன்று சேர்ந்து இருக்கிறீர்கள். எத்தனையோ பேர் தமது உறவுகளை இழந்து தவிக்கின்றனர். இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். நீங்கள் உங்களது தொழிலை நோக்கி செல்கிறீர்கள். எத்தனையோ பேர் தொழில் இல்லாமல் அலைகின்றனர். இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். நீங்கள் உடல் ஆரோக்கியத்துடன் உலா வருகிறீர்கள். எத்தனையோ நோயாளிகள் அதை பெறுவதற்கு வேண்டி கோடியை கொட்டுகின்றனர். இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். நீங்கள் இன்னும் உயிருடன் இருக்கின்றீர்கள். எத்தனையோ மரித்த ஆன்மாக்கள் உலகிற்கு வந்தும் நல்லாக இருந்தும் புரியா புதிரில் தன்னுடைய உடலை மாய்த்து கொண்டு ஆன்மாவாய் இந்த பூமிக்கு மேலே இருக்கின்றனர். இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். நீங்கள் நீங்களாக இருக்கின்றீர்கள். எத்தனையோ பேர் அவர்கள் உங்களைப் போல இருக்க ஆசைப்படுகின்றனர். இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். எந்த நேரமும் மகிழ்ச்சியுடன் இருக்க பிறரை மகிழ்வியுங்கள். இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருங்கள். பொறுமையை விட மேலான தவமும் இல்லை, திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை, இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை. மண்டித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதம் இல்லவே இல்லை. தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றி படியில் காலடி எடுத்து வையுங்கள். முடியும் வரை அல்ல, உங்கள் இலக்கினை அடையும் வரை. இந்த விடியல் உங்கள் வாழ்விலும் விடியட்டும். முக மலர்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் இருங்கள். இறைவன் அருள் புரியட்டும். யார் யார் எந்தெந்த தெய்வங்களை வணங்குகிறீர்களோ அவரவர்கள் அந்தந்த தெய்வங்களிடம் முழுமையாக சரணடைந்து விடுங்கள். உங்கள் வாழ்க்கை வளமாகிவிடும். சத்தியமான உண்மை, நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. தொட்டது எல்லாம் துலங்கப் போகிறது. எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் உன்னை விடுவிக்கப் போகிறேன். நீ தயாராக இருக்கிறாயா? இத்தனை காலமாக எதற்கு வாழ்ந்தோம் என்று தெரியாமல் இந்த உலகத்தில் உள்ள நேரத்தை ஓட்டியது எல்லாம் போதும். இந்த உலகில் நாம் நேசிக்க எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை விட நம் மனதை புரிந்து கொண்டு நேசிப்பவர்கள் இருக்கிறார்களா என்பதே முக்கியம். கடவுளை வணங்குவதால் மட்டுமே வாழ்க்கை மாறுவது இல்லை. கடவுள் சொன்ன வழியில் நீ நடக்கும் போதே வாழ்க்கை மாறும். உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவு பெறப்படும். பொறுமை, நம்பிக்கை மட்டும் உன் உள்ளத்தில் உண்டெனில் இந்த உலகமே உன்னுடைய காலடியில் இப்படிக்கு உன் சாயப்பா. அல்லாஹ் மாலிக்.
அந்த ராமன் உங்களை காக்கட்டும். வழக்கம் போல் உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். மோசமான சூழ்நிலையை கடக்காமல் வாழ்க்கையின் சிறந்த நிலையை யாருமே அடைய முடியாது என்பதுதான் யாராலும் உணரப்பட முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய மிக பெரிய உண்மை. எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் என்னை மீறி நடக்காது, அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு, சகித்துக்கொள். என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு. எதுவும் நிரந்தரம் இல்லை, எல்லாம் ஒரு நாள் மாறும். என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை தாங்கி நிற்பேன். ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனம் போன போக்கில் சென்றாய். கடமையே என்று என்னை பூஜித்து வந்தாய். ஆனால் காலங்கள் பல கடந்து பல முறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன். நினைத்து பார், எப்படியோ வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு ஓடிக்கொண்டிருந்தாய். கீழே விழுந்த உன்னை எனது கரம் கொண்டு தாங்கினேன். நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தம் இல்லை, ஜெயித்து கொண்டே வந்திருக்கிறாய். இதை நினைவில் நிறுத்திக்கொள். பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னிடம் ஒப்படைத்து என்னை விடாமல் பூஜித்து கொண்டிருக்கிறாய். உன்னை வழிநடத்தும் ஆசான் எனக்கு தெரியாதா உன்னை நான் என்ன செய்ய வேண்டும் என்று? ஒவ்வொரு மனிதனும் தனித்தன்மை வாய்ந்தவர்களே. ஆனால் பிரச்சனை எங்கே ஏற்படுகிறது என்றால், ஒருவரை பார்த்து அவர் போல் தானும் இருக்க வேண்டும் என்ற ஒருவன் ஆசைப்படும் இடத்தில்தான். அவரை போல வர வேண்டும் என்ற விருப்பம் சரி என்று கொண்டாலும் தனக்கான வழிமுறைகளை ஆராய்ந்து அதன் வழியே பயணித்து அந்த எல்லையை தொட யாரும் விரும்புவது இல்லை. ஏற்கனவே ஒருவர் சென்ற பாதையை பின்பற்றுகிறேன், பேர் வழி என்று தன் இயல்புக்கு முரணான ஒன்றை தேர்ந்தெடுத்து தன் சுய அடையாளத்தை இழந்து கடைசியில் தொலைந்தே போகிறார்கள். நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்டாலும் சரி, எல்லோருக்கும் ஒரு குரு அவசியம் தேவை. எனது வாழ்க்கையில் வந்த கஷ்டங்களை எல்லாம் ஒரு நொடியில் தூளாக்கி நிம்மதியை தந்து என்னை வழிநடத்தி செல்பவர்கள் என் குரு என்பதை நீ மனதில் வைத்துக்கொள். யாரும் உன்னுடைய நம்பிக்கையை அசைக்க முடியாத வண்ணம் நீ இருக்க வேண்டும். சித்தர்கள் சொல்லும் ரகசியம் இதுதான். யாரும் யாரையும் நம்பி இல்லை, அந்த இறைவன் ஒன்று மட்டுமே நிதர்சனம் என்பது. இதற்குண்டான பல விஷயங்கள் ஏதேதோ வரையில் அவரவர்களுடைய வாழ்க்கையில் உணர்த்துவதற்காக ஏதேதோ சம்பவங்கள் நடக்க தொடங்கும். அதனால் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் என்று நான் கூறவில்லை, யாரையும் சார்ந்தே இருக்காதே என்றுதான் நான் கூறுகிறேன். இதை நினைவில் நிறுத்தி கொண்டு உனக்கான சவால்களை எதிர்நோக்க தொடங்கு. உன்னை வெறுத்தவர்கள் முன் வாழ்ந்து காட்டுவாய். கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் உன்னுடைய நிழலாக. எதை கண்டும் நீ அஞ்ச தேவை இருக்காது. ஏன் தெரியுமா? உன்னுடைய கர்ம வினைகளில் பல வினைகள் முடிய தொடங்கிவிட்டது. இனிமேல் உன்னுடைய பாதை எல்லாம் வெற்றிக்கான பாதைதான். யார் உன்னை எப்படி வேண்டுமானாலும் கீழே தள்ள முயல்வார்கள். ஆனால் அவர்களுக்கு எல்லாம் செவிசாய்க்காமல் நீ சென்று கொண்டே இரு. உன் பாரத்தை சுமக்க எனது துவாரகமாவில் நான் காத்து கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையில் துணிந்து போராடு. எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுக்க நினைக்காதே. ஏனென்றால் நீ ஒருவரை வெறுத்தால் நாளை உன்னை 10 பேர் வெறுப்பார்கள். அதனால் அந்த வெறுப்பு என்ற உணர்ச்சி நம்முடைய தேகத்தில் இருந்து தூக்கி எறிந்து விடலாம். யாராக இருந்தாலும் சரி, அவர்களும் ஒரு மனிதர்கள்தான் என்பதை மனதில் நிலைநிறுத்தி கொண்டு நீ ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய தொடங்கு. நீ உன் மனதில் ரகசியமாக கேட்ட ஒன்றை என்னுடைய காதில் நான் கேட்டுவிட்டேன். இனி உனக்கு பயம் வேண்டாம். ஏன் தெரியுமா? யாராக இருந்தாலும் சரி, இதை அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்று இருந்தால் அனுபவித்துதான் வேண்டும். உன்னில் எழும் தேவையில்லாத மன வருத்தம், சிந்தனை
எழும் காரணம் ஒன்றை நீ 10ஆக பார்க்கின்ற உன் கண்கள் அல்ல, உன் மனம்தான். உன்னை நீ யாரிடமும் எதையும் கேட்கவே வேண்டாம். உன்னை பற்றி நீ யாரிடமும் எதையும் கேட்க வேண்டாம். நீ உன்னுடைய கண்ணாடி முன்பே சென்று நின்று கொண்டிருந்தால் நீ யார் என்று உனக்கே புரிய வரும். உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். புல் மூங்கில் கதை உனக்கு தெரியுமா? நான் சொல்கிறேன் கேள். புல் நீ மண்ணில் நட்டு வைத்தால் வளர்ந்துவிடும். ஆனால் அது சிறிதாய்தான் இருக்கும். அதற்கு மேல் அது வளரும் தன்மை உடையது அல்ல. இதுவே மூங்கிலை நீ எடுத்துக்கொண்டால் அது வைத்து 5-6 வருடம் வளராமல் அப்படியே இருக்கும் பார்ப்பதற்கு. ஆனால் அது வேரை அது பக்குவப்படுத்தி அது பலமாக மண்ணில் பிடிப்பான வேரை கொண்டு இருக்கும். அதன் பிறகுதான் அது வளர ஆரம்பிக்கும். ஆனால் அது வளர ஆரம்பித்து விட்டால் அதன் உயரம் 10 மடங்கு வளர்ச்சியை கொடுக்கும். அதன் வளர்ச்சியை எப்படியாயினும் தடுத்து நிறுத்த முடியாது. அது மூங்கிலின் வெற்றி. புல் வேகமாக வளர்ந்தாலும் அதனுடைய வளர்ச்சி சிறியதுதான். ஆனால் மெதுவாக வளர்ந்தாலும் மூங்கிலின் வளர்ச்சி பெரியது. உனக்கு வெற்றி கிடைக்க நேரமாகின்றதே என்று வருந்தாதே. என் பிள்ளை, நீ வளர்ந்து உயரமாக நிற்கப் போகிறாய். மூங்கில் மரமாய் நிற்கப் போகிறாய். வெற்றி அடைவாய். உன்னுள் எழும் கோணலான சிந்தனைகளை நான் மாற்றுவேன். அது உன் மனதை ரணப்படுத்திக் கொண்டு இருப்பதை எப்படி என்னால் உணராமல் இருக்க முடியும்? மாறப்போகிறது. என் மார்க்கத்தில் அடியெடுத்து வைத்து பார். எல்லா வழிகளும் திறந்து கொள்ளாவிட்டால் கேள். உன்னை செய்து கொண்டு பார். சம்சார சாகரத்தில் இருந்து காப்பாற்ற விட்டால் கேள். என்னுடைய கதைகள் ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்கும். அதனால் எத்தனையோ பேர் உன்னை எது வேண்டுமானாலும் செய்ய நினைக்கலாம். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு முழுமையாக இருந்தால் நீதான் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். சில விஷயங்கள் தேவையில்லாமல் நடக்கிறதே என்று நீ சொல்கிறாய். இருந்தாலும் உன்னுடைய கண்ணில் படுவதற்கான விஷயம் என்ன தெரியுமா? அதில் இருந்து அந்த இடத்தில் பள்ளமாக இருக்கிறது, சற்று நகர்ந்து போ என்பதை கூறுவதற்காக மட்டும்தான். சில காரியங்கள் எதற்கு நடக்கிறது என்று உனக்கு தெரியாது. ஆனால் அதனுடைய பூர்வ ரகசியம் என்னவென்று நான் அறிவேன். அதனால் தானோ என்னவோ சில விஷயங்களை நீ அப்படியே விட்டுவிடு. ஏன் தெரியுமா? சில நாட்கள் பல விஷயங்கள் உன்னுடைய அன்றாட வாழ்க்கையை எப்படி வேண்டுமானாலும் மாற்றும். நீ நினைத்தது எல்லாம் நடக்கும். தொட்டது எல்லாம் துளங்கவும் நேரமும் வந்துவிட்டது. இப்படிக்கு உன் சாயப்பா. அண்ணா. ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா